வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ கொஞ்சம் மோட்டிவேஷன், நெறைய ரெசிபீஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல், ஸோ வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே என்னோட விலாகில வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம 30 டேஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்குல்ல, ஸோ அதில் ஒன் ஆஃப் த டே தான் இன்றைக்கான ரொட்டீனும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் எப்பயும் போல் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எழுந்த உடனே பார்த்தா மழை லைட்டாக தூறல் வந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடையோடு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஸோ நம்ம கூட யாராச்சும் இருந்தால், ஒரு கம்பெனி இருந்தால் நடக்கிறதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்னு தோணும். எஸ், அதுவும் எனக்கும் அந்த தாட் வரும் அடிக்கடி தனியாக நடக்கும்போது. பட் ஆனால் எல்லா நாளும் நமக்கு கூட அவங்க வருவாங்களான்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நடக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது, உங்களால் நடக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போவே இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 மினிட்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் நடந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் நாங்கள் நடக்க ஆரம்பிக்க மழை லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட்டான சீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெய்னி சீசன் தான். அது வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்கான சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மழை வரதும் தெரியல, போகிறதும் தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் பீச்லாம் போனால் செம்மையாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த காம்போ பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும். பட் ஆனால் அதாவது அவங்கவுங்களுக்கு அது ரொம்ப வேல்யூவான பாயிண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் காலையில் நல்லா ஜாலியாக மழையில் நனைஞ்சிக்கிட்டே வாக்கிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்டு சீக்கிரமாக எழுந்ததுக்கு சில டிப்ஸ். ஸோ அலாரம் வைக்கிறது. அண்ட் உங்களோட பழைய ஃபோட்டோஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் வால்பேப்பரில் வச்சிங்கன்னா அதை விட மோட்டிவேஷன் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களை நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ தனியாக யாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் பண்ணுறது கூட அந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வருமே தவிர்த்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா மறந்து போயிடுவீங்க. அதனால் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு 1 ஹவர் வாக்கிங், மழை அதிகமாக பெஞ்சதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு 8K ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி சுட வச்சுட்டு அண்ட் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். ஸோ அந்த வேலைலாம் இருக்குல்ல. அண்ட் ரெயின் ஆரம்பிச்சிட்டாலே அவளுக்கு வந்து ஸ்கூல் லீவுன்ற மைண்ட் செட் வந்துடும். அதனால் அவளோட மைண்ட் செட்டை மாற்றி கொஞ்சம் நம்ம எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் அந்த பொறுமையை வந்து சோதிக்கிற அளவுக்கு அவளும் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். அண்ட் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெயிட்டை வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஓகே, 80 பிரேக் பண்ணி 79க்கு வந்துட்டோமே, அதுவே பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதனால் அந்த ஹாப்பியோட இன்றைக்கி டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மழை பெஞ்சாலே நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும், நல்லா படுத்து தூங்கணும்னு தோணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தோணும் தான். பட் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அண்ட் ஒரு 9 பாப்பா வந்து நடக்க வச்சு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏன்னா மழை கொஞ்சம் அதிகமாக வந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால் அவளுக்கு வந்து டிஷர்ட், ஸோ அதனால் அதை மட்டும் போட்டுட்டு அவளை ஸ்கூலில் எட்டுமே விட்டுட்டேன். ஸோ அவளோட ஃபேஸில் அந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கின் ஃபுல்லாக வெள்ளையாக ஒரு மாதிரி தேம்பல் மாதிரி வந்துருச்சு. அதனால் ஸோ சன்லைட்டில் போனாலும் போகலனாலும் இந்த மாதிரி வருமா. ஸோ அதனால் நீங்கள் இயர்லி காலையில் அந்த வெயில் வரும்ல, ஸோ அப்போல்லாம் குழந்தைங்கள வந்து காட்டுங்க. நான் குழந்தையா இருக்கும்போது தனியாக காட்டிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து காலையில் வெயிலில் போகிறதே இல்லை. ஸோ அதனால் கூட மேபி இருக்கலாம். அண்ட் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் பாப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் காட்டினாலே வந்து எந்த ஸ்கூல்னு கமெண்ட் வரும். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அண்ட் வீட்டு பக்கத்தில் இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன் முடியறதுக்குள்ளே இந்த படி ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அதாவது இந்த குளம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். பட் ஆனால் இந்த சீசன் வந்து அவ்வளோவா மழை பெய்யலைன்னு நினைக்கிறேன். இங்கே பெய்யலை. அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ரைடே ஒர்க்லாம் இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அண்ட் மழை லைட்டாக தூறிட்டே தான் இருந்தது. சரி இருந்தாலும் நம்ம தண்ணி மட்டும் அந்த டைம் குடிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து தாகம் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு தண்ணியை வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 லிட்டர்ஸ் ஆச்சு குடிச்சிங்கன்னா தான் வெயிட் லாஸ்க்கு அது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அதை விட உங்களை ஸ்கின்னை செம்ம க்ளோ ஆக்கிறதுக்கு வாட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன தான் வெளியே நிறையா வாங்கி பூசினாலும் ஃபேஸ் பேக் நேச்சுரல் ஆர்கானிக் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உள்ளார என்ன சாப்பிட்றோமோ அதுதான். ஸோ அதனால் உள்ளார நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு நைட்டு ஊற வச்ச ட்ரை கிரேப்ஸ், 2 ஃபிக், கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் அந்த ஹலிம் சீடும் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இதை வந்து சாப்பிட்ற வேண்டியதான். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. இன்றைக்கி வந்து கரண்ட் பில்லாம்
கட்டணும். ஸோ அது லாஸ்ட் டேட் அப்படின்றதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனோம். அண்ட் போகிறப்பயே நான் வந்து கொஞ்சம் தண்ணி தாகமாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இளநீ அதில் இருக்கிற அந்த தேங்காவோடு சேர்த்து சாப்பிட்டுட்டேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய வெரைட்டியான இதெல்லாம் இருக்கிறதுனால அதுவும் பப்பாயாவும் எடுத்துக்கிட்டேன். அப்படியே சைட் பை சைட் மதியம் லஞ்சுக்கு வந்து ரசம், மீன் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேர்ட் எடுத்திருக்கேன். ஸோ கேர்டில் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கரெக்டாக கவர் ஆகிடும். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட்டா வெயிட் குறையுமா அப்படின்னு கொஷின் இருக்குது. ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வெயிட்டு குறைக்க அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரோட்டீன் தேவைப்படும். அதாவது நம்ம மசில்ஸ்லாம் ரொம்ப இறங்கிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, மசில்ஸ்லாம் அப்படியே தளதளன்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ப்ரோட்டீன் செம்மையாக ஹெல்ப் பண்ணும். நிறைய பேரோட டவுட் என்னென்னா நான் வந்து 95 கேஜிலேருந்து 70-80 கேஜி வரும்போது அந்த லூஸ் பண்ண மசில்ஸ்லாம் என்ன ஏன் அப்படியே உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு ப்ரோட்டீன் அந்த இடத்துல கவர் பண்ணது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அதனால் ப்ரோட்டீன் உங்கள் உடம்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம், அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. அண்ட் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் அண்ட் பீட்ரூட் பொரியல், கொஞ்சமாக ரைஸு, குக்கும்பர் சாலட் இதுதான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரெசிபிஸ் எதுவுமே அதாவது இது நார்மலாக எப்பயும் போல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதை மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணதுனால வீடியோ வந்து தனியாக அங்கே வச்சுட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டோம். ஸோ ரசம் ஒரு பக்கம் அண்டு ஃபிஷ் ஃப்ரை ஒரு பக்கம் அண்ட் பீட்ரூட் பொரியல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய நாள் வந்து ரெசிபீஸ் நிறைய உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டே இருந்தேன்ல. ஸோ ஓகே ஸ்டாண்டும் இல்லை, அதனால ஒரு ஓரமாக அதை வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் என்னைக்காச்சும் இந்த மாதிரி நடக்கும், அந்த டைம் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறது அது ஒரு பக்கம் தீயும் கருகும் அண்ட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால தான். அண்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் வந்து அதை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை வந்து நம்ம பிரேக் எடுப்போம், திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணுவோமா வேண்டாமான்னு ஒரு தாட் இருக்கும். இது எனக்குமே நடந்திருக்கு. பட் ஆனால் அது வேணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா ஸோ கடைசி வரைக்கும் அதில் நம்மளோட கவனம் ஃபுல்லாக அதில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிபிள் தான். ஸோ கொஞ்சம் மைண்டு டைவர்ட் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் பிரேக் ஆகிடுவோம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ பிரேக் ஆகாதீங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. அண்ட் லன்ச் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இதான் லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங் போல் இன்றைக்கி பிளாக் காஃபி, க்ரீன் டீ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை டீ எடுத்துக்கலாம் சொல்லிவிட்டு அதை வந்து எடுத்துக்கிறதுக்காக கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டு பின்னாடியே இருக்கிறதுனால நான் அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட கிடைக்கல அப்படின்னா இப்போலாம் நாட்டு மருந்து கடையில் முருங்கைக்கீரை பொடின்னு தனியாகவே கிடைக்குது. அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டீ ரெடி ஆகிடும். இன்னொரு பக்கம் நான் வந்து பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தேன், காலையிலே ஊற வச்சுருந்தேன். சரி ஈவினிங் போல் சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக குக்கரில் போட்டால் ரொம்ப வெந்து போகுது, அதனால் நான் வந்து தனியாக தண்ணியில் தான் வேக வச்சுக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி இப்போ டைம் பார்த்திங்கன்னா டைம் ஒரு 4 o'clock. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அப்பாவை அப்படியே கடைக்கு கூட்டிகிட்டு போய் பிஸ்கெட், சாக்லேட் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் சரின்ட்டு அவளுக்காக அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த பக்கம் சுண்டல் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அண்ட் இந்த பக்கம் வந்து கீரை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், தண்ணியே நல்லா க்ரீன் கலர் ஆகணும். அண்ட் இது கூட கொஞ்சமாக சீரகம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதை ஒரு பக்கம் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரெண்டுமே ரெடியாக இருக்கும். இந்த கேப்பில் ஸோ பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருவேன். ஸோ என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பீங்கள்ல, ஸோ மோஸ்ட்டாக ஃப்ரூட்ஸ் கொடுங்க. அண்ட் ஏதாவது வந்து அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை அதிகமாக கொடுக்காதீங்க, எப்பயாச்சும் ஒரு தடவை கொடுங்க. பிகாஸ் அது வந்து அப்புறம் அதுவே பிடிக்காமல் போயிடும், அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 2 days லீவ் அப்படின்னாங்க. நான் கூட சாட்டர்டே வச்சுருவாங்களோன்னு நினச்சேன், வைக்காமல் விட்டுட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் எல்லாமே அன்னைக்கே முடிச்சுட்டானா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ரெண்டுமே ரெடி ஆகி போச்சு. நான் கீரையும் வடிகட்டி அந்த தண்ணியை தனியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை குடிச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டீ காஃபி அந்த டைமை பிரேக் பண்ணுறதுக்கு இது
சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அண்ட் தேங்காய் போட்டு இது சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து நைட்டு கொஞ்சம் சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டேன். என்னால் வந்து அந்த டைம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். ஸோ நாளைக்கு என்ன வெயிட் இருக்குன்றதை நாளைக்கு பார்க்கலாம். ஸோ பாய் அண்ட் டேக் கேர்.